That is correct. Friends, இது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல். இந்த வண்டி TDI என்ஜின் இது. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பிக்கப்பு, அதேமாதிரி பிளாக் ஸ்மோக்கு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டிகா 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு புவர் பிக்கப்பு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மோக்கு, இதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா ஒரு EGR-ஓட பொல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது ரெண்டுமே கம்ப்ளைண்ட் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பிக்கப் லோவாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட ஆக்சிலேட்டர் படல் பாருங்கள், ஃபுல்லாக மெரிச்சதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பான்சிபிள் கிடைக்கிது. வண்டி பிக்கப் இல்லை. அதேமாதிரி கியரை செகண்ட் கியர் மாற்றணுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிக்கப் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ரியர்லேயே வந்து பாருங்கள் வண்டியோட ஸ்மோக்கு. இதோட கம்ப்ளைண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகாவை பொறுத்த வரைக்கும் பிக்கப் லோ கம்ப்ளைண்ட் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட வால்வு செக் பண்ணுங்கள். EGR-ஓட வால்வு வந்து வேக்கம் வால்வு போயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எல்லா பொல்யூஷனும் வந்து உங்களுக்கு இன்டாக்ட் மேனிஃபோல்டில் வரும். அப்போ இன்டாக்ட் மேனிஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். இப்போ இந்த இன்ஜினை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஓவர் ஹீட்டாக இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஓவர் ஹீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொல்யூஷனும் உள்ளே வரும்போது என்ஜினோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பாருங்கள் இன்டாக்ட் மேனிஃபோல்டு எவ்வளோ ஹீட் ஆகிருக்கு. ஆனால் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்டு கிடையாது. சைலன்சரோட பொல்யூஷன் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டில் வருது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டு ஓவர் ஹீட் ஆகிருக்கு. இந்த EGR-ஓட வால்வு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே லைன் டேரெக்டானா கூட வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே EGR வால்வு ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. EGR-ஓட பொல்யூஷன் வால்வில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் எக்ஸாஸ்டோட ஸ்மோக் வந்து டைரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இதோட பேக்கமோட ஓஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வால்வு கிடைக்குதா பார்க்குறேன். இல்லைனா இப்போதைக்கு நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பண்ணுறேன். புதுசு கிடச்சோன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த இன்ஜினோட ஐட்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஐட்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப மெயினானது. இந்த டாடா இண்டிகாவோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். இப்போ இதோட ஐட்லிங் செட்டிங்காக இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த இடத்துல ஃபுல்லாக ஹீட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் சுத்தமாக ஹீட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொல்யூஷனோட வால்வு ஃபுல்லாக உங்களுக்கு உள்ள பொல்யூஷன் உள்ளே தரதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிக்கப் கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ நான் பிக்கப்பை இப்போ வண்டி ஓட்டி காமிக்கிறேன். அதை இப்போ ஐட்லிங்கோட செட்டிங்கை நான் இப்போ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட RPM பாருங்கள். நான் ஏசி ஆன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் அதேமாதிரி ஃபியூல் பம்ப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லோ பிக்கப் கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா EGR-ஓட பொல்யூஷன் வால்வு கம்ப்ளைண்ட் இதனால தான் இப்போது அந்த ப்ராப்ளமே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதில் பிக்கப் இல்லை. இப்போ பாருங்கள். ஆக்சிலேட்டர் பெடலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லை. பாருங்கள். இந்த டாடா இண்டிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பொல்யூஷன் வால்வு கம்ப்ளைண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்மோக்கே திருப்பி என்ஜின் உள்ளே போகும்போது அந்த பிக்கப் ரொம்ப லாஸ் ஆனது. இப்போ
இப்போ பொல்யூஷன் வால்வு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் பண்ணியிருக்கேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வு கிடைக்கும் போது நான் அதை ஓப்பன் பண்ணி நியூ வால்வு வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா EGR சிஸ்டம் மால் ஃபங்க்ஷனால தான் பிளாக் ஸ்மோக் தடிச்சு, அதேமாதிரி புவர் பிக்கப்போட கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.